வி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் ஒரு காம்ப்ரமைசேஷனுக்கு வந்துருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனாலே பாஜக வாய் மூடி இருக்கும், இல்லை தள்ளி போவாங்க, சைலண்ட் ஆயிடுவாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கூட்டத்தின் பிறகு ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு டோன்ல பேசியிருக்காங்க. என்னன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல அரசியல்லாம் பண்ணாதீங்க, எடுங்கிற ஒரு டோன்ல பேசியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை? சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்துத்துவாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை ஒரு எதிரிகளாக சித்தரிச்சு, இஸ்லாமியர்களை ஒரு பொது எதிரியாக, இந்துக்களினுடைய பொது எதிரியாக சித்தரிச்சு ஒரு போலரைஸ் பண்றதுக்கான வேலையை தான் அவங்க தொடர்ச்சியா 100 ஆண்டுகளா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமா பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க ஆர்எஸ்எஸ் குழு. திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து அவங்க பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்படின்னா, இந்த தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பு தான் ஒரு முக்கியமான டிஸ்கஷனாகவே மாறிச்சு. தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகும் அந்த கோரிக்கையை இந்தியா கூட்டணியும் குறிப்பா ராகுல் காந்தியும் தொடர்ச்சியா பேசினாங்க. அது மக்கள் செல்வாக்கு அதிகமான பெற்ற ஒரு கொள்கை. மக்கள் செல்வாக்குல பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்கள் எல்லாருமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், ரிசர்வேஷனே அதன் அடிப்படையில மாற்றி அமைக்கப்படணும், உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் ரொம்ப வேகமா கடந்த ஒரு வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு நேரா எதிர் ஸ்டேட்மெண்ட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா பாஜக கொடுக்குது. நீங்க லாஸ்ட் வீக் கூட பாஜக தரப்புல சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கான சதி வேலை எது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸோட நடந்த 3 நாள் கூட்டத்துக்கு பிறகு இந்த ஸ்டாண்ட ஆர்எஸ்எஸ் எடுக்குது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் தியரட்டிக்கலா ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கூடாது. அவங்க ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாஜக அப்படின்னா யாரு அப்படின்னா மோடியும் அமித்ஷாவும் தான். இவங்க 2 பேர்த்தையும் எதுக்கிறதுக்காக ராகுல் சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை இவங்க கையில் எடுத்து அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஒரு போலியான ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இவங்க ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ பாஜக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் ஆர்எஸ்எஸ்னுடைய தீவிர பக்தர் அவர் தான் ஷைனி தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. ஏன் அந்த மாநிலத்தில் இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமே? அது வேலிட் இல்லையா, உச்சநீதிமன்றத்தை கன்சிடர் பண்ணலையா, அதை வச்சு ரிசர்வேஷன் ஆல்டர் பண்ண முடியுமா, வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். இந்த இனிஷியேட்டை ஏன் துவங்க முடியல? சரி, உத்தரப்பிரதேசத்துக்கு யோகி ஆதித்யநாத் தான் ஆண்டுகிட்டு இருக்காரு. முழுக்க ஆர்எஸ்எஸ் ஆதரவாளராக இருக்காரு. நேரடியாக அமித்ஷாவையும் மோடியுமே எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. நீங்க உங்க மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதான் ஆர்எஸ்எஸ். அவங்க மோட்டிவேட் பண்ணி நடத்த சொல்லாமே, ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ அப்போ விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு தியரட்டிக்கலாவே கொள்கை ரீதியாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஒருபோது செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அஜெண்டாவே கிடையாது. ஆனா இங்க அவங்க பேசுறதுக்கு காரணம், மோடியை கார்னர் பண்றதுக்காக நாங்கள் ராகுல் சொல்ற திட்டத்தை கூட ஆதரிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றாங்க. ஏன் மோடியை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, இதனோட நம்ம இன்னொரு விஷயத்தை பொருத்தி பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா தேர்தல் 4 நாள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த டேட்ஸ் மாத்தி வச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா தேர்தல் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு. ஹரியானா தேர்தலை ஏன் அவங்க தள்ளி வைக்கிறாங்க? ஏன்னா ஹரியானால களத்துல போய் பிரச்சாரம் பண்ற ஒர்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல இன்னும் ஒரு சுமூகமான முடிவு ஏற்படலை. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளர் தத்தாரேவா இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர் 2 பேருமே உட்கார்ந்து ஹரியானால பேசுறதுக்கு பிறகுமே வேலை திட்டங்கள் சரியா மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்க அங்க இருக்கக்கூடிய ஷைனியினுடைய டீம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா மோடி அமித்ஷாவோட டீம். ஆனா நீங்க ஹரியானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்கிறார். ஏன்னா மனோகர்லால் கட்டாரும் சிவராஜ் சிங் சௌகானும் அதே மாதிரி நிதின் கட்காரி இவங்க எல்லாம் ஒரு லைன்ல நிக்கிறாங்க. இந்த லைன் முழுக்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட பேக்கப் லைன். ஸோ அப்போ கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு இன்னும் மனோகர்லால் கட்டாரோட டீம் ஒரு அப்ரூவலை கொடுக்கல. அவங்க கிரவுண்டுக்கு வந்தா தான், அதாவது மனோகர்லால் கட்டாரோட டீம் கிரவுண்டுக்கு வந்தா தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த பிரச்சனை பஞ்சாயத்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் அங்கே போயிட்டே இருக்கு, பேசிட்டே இருக்கு, டேட்டா தள்ளி வைக்கிறாங்க. ஜாட்டு நான் ஜாட்டுங்கிற கிளாசிபிகேஷன் இருக்கு. நான் ஜாட் ஓட்ட மொத்தமா அள்ளிடலாமா, ஜேஎம்எம் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற பல ஸ்ட்ராட்டஜியை அவங்க யுக்தியை முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கு. ஸோ அந்த தேர்தலை மையமா வச்சு தான் இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. தேர்தலை மையமா வச்சு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் வீட்டுல ஒரு கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்திலேயே முக்கியமான விவாதம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு ஆர்எஸ்எஸ் இறங்கி களத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும், யாரு பாஜக என்ன பண்ணணும், இதைத்தான் அவங்க திரும்ப கேட்கிறாங்க. எங்களுக்கு இந்த தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மோடியும் அமித்ஷாவும் அவங்களுடைய பிம்பத்தை வச்சு தேர்தலை மகாராஷ்டிராவில் சந்திச்சாலோ, இல்லை ஜார்க்கண்ட்ல சந்திச்சாலோ, இல்லை காஷ்மீர்ல சந்திச்சாலும் சரி, ஹரியானாவில் சந்திச்சாலும் இது கிரவுண்ட்ல ஓட்டா டேர்ன் ஆகாது. கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிமாண்டாகவும் இருக்கு. அவங்களும் ஒரு படி இறங்கி வந்துட்டாங்க பாஜகவும்.
ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் வெற்றி ஆயிரும். மகாராஷ்டிராவில் ஜெயிக்கல அப்படின்னா அவங்க மொத்தம் வாஷ் அவுட். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களோட டிமாண்டே முன் வைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நாங்கள் சில டிமாண்ட்ஸ் கொடுக்குறோம். அதை தான் அந்த 3 நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நேற்று வெளியே வந்து சுனில் அம்பேத்கர் பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில் என்ன சொன்னாரு? ஆமா, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சில முரண்பாடுகள் இருந்ததெல்லாம் உண்மைதான். அது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு லவ் நாங்கள் தீர்த்துக்குவோம் அப்படிங்கிறாரு. இப்போ இவ்வளவு நாளா நீங்க என்ன பாஜக ஆர்எஸ்எஸ் முரண்பாடு குறித்து வெளிப்படையா பேசாம இருந்தீங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்தா முதல் பேச்சு வருது. ஏன் வருது அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நட்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளிப்படையா பேசாருல, நாங்க வளர்ந்துட்டோம், நாங்க தன்னிச்சையா நிக்கிறோம், தனித்துவமா நிக்கிறோம், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து தேவையில்ல, ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார அமைப்பு, நாங்க தான் பொலிட்டிக்கல் விங் அப்படின்னு பேசுறாரு. அது கொடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு இப்போ இவர் பேசுறாரு, இல்ல ஆமா எங்களுக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு இருக்கு. உங்களுக்கும் பாஜகவுக்கும் முரண்பாடு இருக்கிறதா 2 பேரும் அடிச்சுக்கும் போது தெரியுது. பத்திரிகையில கட்டுரையெல்லாம் போடுறாங்க, 2 தலைவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மோகன் பகவத் காமெடி பண்றாரு. இவர் வந்து பயாலஜிக்கல், நான் பயாலஜிக்கல், கடவுள் சக்திக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்லாம் கலாய்க்கிறாரு. அவர் நேரடியாகவே கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம மோடியினுடைய அந்த பிம்பம் கரிஸ்மா வச்சு தேர்தல் வெற்றி நடக்காது. 2வது கோர் ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு யாருக்குமே நீங்க சீட்டு கொடுக்குறதில்ல, அவங்களுக்கு கன்சிடர் பண்றதில்ல, அவங்களுக்கு எந்த பதவியுமே கொடுக்குறதில்ல, பொறுப்புக்கு வர்றதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டுட்டே இருக்கு. அது எல்லாமே உண்மை. அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறது நேற்று தான் வெளியே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று நடந்த கூட்டத்துல என்ன காம்ப்ரமைஸ் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த காம்ப்ரமைஸ் குறித்து ஃபர்தரா நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, உரையாடல் மூலியமா தான் நமக்கு தெரிய வரும். எப்படி அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருது, பாஜக தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வருது, இவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றங்கள் பொது வெளியில என்னவான உரையாடலா மாறுதுன்னு இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல. அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து உள்ள நடந்த டிஸ்கஷனை வந்து நம்ம யூகிக்க முடியும். இப்ப நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 நாள் கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து பேச சுனில் அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை ஏத்துக்குவோம் அப்படிங்கிறாரு. இது வந்து மோடி அமித்ஷாவினுடைக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டாண்டு. ஸோ அப்போ பேச்சுவார்த்தையில் சுமூகமாக எதுவுமே நடக்கல. ஆர்எஸ்எஸ் தரப்புல சொல்லக்கூடிய டிமாண்டை மோடி அமித்ஷா ஏத்துக்கல, முடியாது அப்படின்னு நிராகரிச்சிட்டாங்க. அதனாலதான் இவர் வெளியே வந்தவர், இல்ல நாங்க வந்து அப்ப நீங்க அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை நான் ஏற்றுக்கொள்வது சொல்றதே என்ன அப்படின்னா, நாங்க வந்து ராகுல் சொல்லக்கூடிய ஸ்டாண்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ நாங்க ராகுலை கூட சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம், ஆனா உங்களோட இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை தான் உள்ள நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸோட டிமாண்ட் ரொம்ப சிம்பிளானது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா தேர்தல் நாங்க ஒர்க் பண்ணிக்கிறோம், ஜெயிச்சுக்கிறோம், பாஜக சார்பா நாங்க சொல்லக்கூடிய கோர் ஆர்எஸ்எஸ் நபரை நீங்க முதலமைச்சர் ஆக்கிருங்க. இது அவங்களோட ஸ்டாண்டு. அதே மாதிரி இன்னைக்கு பாஜகவினுடைய தலைமை பொறுப்பு, பொதுச் செயலாளர் பொறுப்பு எல்லாமே காலியா இருக்கு. அது எல்லாமே எங்க ஆட்களை கொண்டு வந்து போடுங்க. நீங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாத்திருக்கீங்க. சட்டத்திட்டங்களே நேரடியாக மோடி மாத்திருக்காரு, பாஜக உள்ள இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை. அதுல நீங்க ஏன் மாத்துனீங்க? எங்கால கொண்டு வந்து நீங்க வந்து பாஜகவினுடைய தலைவரா போடுங்கன்னா ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தும் தத்தேராயும் நிறைய வேறு சொல்றாங்க. இந்த 2ஐயும் செஞ்சு கொடுத்தா இந்த 4 மாநில தேர்தலில் நாங்க வெற்றி பெற்று உங்க கையில கொடுக்க போறோம், நீங்க அடுத்த 5 வருஷம் ஆட்சியில் இருக்குங்க அப்படிங்கிற காம்ப்ரமைஸ் தான் அவங்களுக்குள்ள நடக்குது. மோடி உடனே தூக்குற இடத்துக்கு போற அளவுக்குலாம் ஆர்எஸ்எஸ் ரெடி ஆகல. 75 வயசு தாண்டாலும் பரவாயில்ல, இந்த டேர்மை நீங்க முடிச்சுட்டு கிளம்புங்க அப்படிங்க, அதுக்குள்ள நாங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அஜெண்டா இருக்கு. ஆனா இதுக்கு மோடி தரப்பும் அமித்ஷா தரப்பும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது தெரியாது இருக்கிறதுனால நம்ம சில ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை ஒன்று இருக்கு. அது இப்போ முழுசா வந்து இந்த 3 நாள் மீட்டிங்ல வந்து என்ன முடிவு எடுக்கப்பட்டது அதெல்லாம் இன்னும் தெரியாத நிலையில. ஆனா இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் முரண்றது வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே வந்து வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஆனா இந்த மீட்டிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு முழுசா நம்ம ஃபீல்டு ஒர்க் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ்ல தான் இது நடத்தப்பட்டதாவே இருந்தது. ஆனா இப்போ இவங்க வந்து இப்படி சொல்றது, காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியே வந்து நாங்க பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கியிருக்காங்க. இதுக்கு அடுத்த நிலை இப்போ எடுக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ கணக்கெடுப்பு எடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, இப்ப நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாட்டுல மும்பையில பேசும்போது பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2029லயும் நான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. டைரக்டா இப்படி சொல்லல, அந்த மாநாட்டினுடைய நிகழ்ச்சியில சொல்றாங்க, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு கூட நான் இதுல வந்து பிரதமராக கலந்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது யாருக்கு சொன்ன வார்த்தை? இந்திய மக்களுக்கு சொன்ன வார்த்தையா அப்படின்னா இந்திய மக்களுக்கு சொன்ன வார்த்தை இல்ல. அவர் யாருக்கு சொல்லிக்கிறாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் தான் பிரதமரா இருப்பேன் 4th டேர்ம் அப்படிங்கிறாரு. நீங்க இப்ப 24 ஜெயிச்சிருக்காங்க, 5 வருஷம் கழிச்சு திருப்பி ஜெயிச்சு 2029 மீட்டிங்லயே அவர் கலந்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். 4வது டேர்மும் அவர் வர போறாரு, நான் தான் இருப்பேன், பிரதமர் பதவியை நான் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கறதா நேத்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் நேரடியாகவே மக்கள்கிட்ட நேரடியாகவே அவர் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ்ல ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, உட்கார்ந்து தீவிர விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக தலைமை பொறுப்பு விட்டு கொடுத்துருங்க, மகாராஷ்டிரா சிஎம் பொறுப்பு விட்டு கொடுங்க, அதே மாதிரி நீங்க வந்து உத்தரப்பிரதேசத்தில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், யோகி அப்படி இருந்துக்குவாரு, யோகி நீங்க டார்கெட் பண்ண வேணாம், அந்த பாலிடிக்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது இந்த டேர்ம் முடிஞ்சதுக்கப்புறம் யோகிக்கு ஆல்டர்னேட்டா வேற ஆளை கொண்டு வந்துக்கலாம். அதே சமயத்துல 5 ஆண்டுகள் நீங்களே ஆட்சியில் இருந்துங்க, அதுக்கு பிறகு அடுத்த டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறது எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம் அப்படிங்கறத அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உட்கார்ந்து 3 நாள் கத்தி பேசிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள. எங்க கேரளாவில் உட்காந்து, அதாவது வயநாட்டுல வந்து இவ்வளவு பெரிய நிலச்சரிவு வந்தப்போ கூட இந்த டீம் அங்க வரல, அவங்க அப்பெல்லாம் கண்டுக்கல. மோடி மட்டும் வந்துட்டு அப்படின்னு டாடா காமிச்சு போயிட்டாரு. நான் நினைக்கிறேன் அமித்ஷா வந்திருக்காரு, ராஜ்நாத் சிங் வந்திருக்காங்க, நீங்க ஆர்எஸ்எஸ்காரர் தத்தாரே வர்றாரு, ஆர்எஸ்எஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி வர்றாரு, சுனில் அம்பேத்கர் வர்றாரு, இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. எப்பா வயநாட்டுல இவ்வளவு பெரிய விபத்து நடந்து இத்தனை மக்கள் செத்தாங்க, அப்ப கூட வரல. பட் ஆனா அவங்க கட்சி பிரச்சனை பேசுறதுக்கு டெல்லியில இருந்து கிளம்பி இங்க கேரளால இருந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு சீரியஸான டைம்ல மோடி இப்படி சொல்றது என்ன அப்படின்னா, உங்க பேச்சுவார்த்தையில நான் மதிக்கல, நான் பொருட்படுத்தல, நான் பிரதமரா இருப்பேன், எவ்வளவு காலம் பாஜக ஆட்சியில் இருக்கோ அவ்வளவு காலம் நான் தான் பிரதமர், அதை தாண்டி நீ வேற எதையும் யோசிக்க கூடாது, அது வரைக்கும் கட்சி ஏன் கட்டுப்பாடு அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. அது வரைக்கும் அடுத்த பொதுச் செயலாளரோ நட்டா மாதிரியான ஒரு தலைவரை வந்து பாஜகவுக்கு கொண்டு வர்றதுக்கு பத்தி அது என்னுடைய பொறுப்பு தான், நான் தான் செய்வேன் அப்படிங்கிறது தான் நேற்று அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு சாதாரண பாலிடிக்ஸ் கிடையாது. இவங்க 2 பேருக்குள்ள நடக்கூடிய அடிதடி சண்டை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அடிதடி சண்டை. அதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஒரு பலவீனமான இடத்துக்கு நகர்ந்திருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய இடைப்பட்ட கட்டமைப்புகள், மிடில் லெவல் கட்டமைப்புகளை முழுசா உடைச்சு நொறுக்கிட்டாரு மோடியினுடைய செயல்பாடுகள். அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பொருட்படுத்தாம இவங்க ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்றாங்க. அது திங்க் டேங்க்ல இருந்து கிரவுண்ட் ஒர்க்கர் வரைக்கும் அது இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ திங்க் டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமா இப்போ இங்கே ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லை ஒரு யூசிசியா இருக்கட்டும், ஒரு சிஏ இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் நேரடியாக ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்கை வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்க் இருக்கு, ஆனா மோடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் திங்க் டேங்க் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அஜித் தோவல் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகன் அஜித் தோவலுடைய பையன் வந்து ஒரு பெரிய திங்க் டேங்க் வச்சிருக்காங்க. விவேகானந்தான் அது பேர், ஃபுல் நேம் எனக்கு தெரியல, பேர் ஸ்டார்டிங் விவேகானந்தா. அது நம்ம ஆர்.என். ரவியினுடைய பொண்ணெல்லாம் அதுதான் இருக்காங்க. அது மாதிரி பல திங்க் டேங்க் செயல்படுது. அது ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ திங்க் டேங்க் தான். ஆனா டைரக்டா ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இல்லாம மோடி உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் டீமா இருக்குது. ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸே 2ஆ உடைக்கிறாரு அவர். ஏன்னா இவங்களுடைய பதவி ஆசைக்காக. இப்படிப்பட்ட நபர்கள் வந்து கண்டிப்பா வந்து இந்த இந்திய மக்களுக்கு எப்படி வந்து உகந்ததா இருப்பாங்க, ஒரு ஜனநாயகமா இருப்பாங்க. அதாவது தன் கட்சி, தன்னுடைய தாய் அமைப்பு, அது ஒரு இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட அமைப்பு. பாஜக இந்தியாவில் ஆட்சியை பிடிச்சிக்கிறதுக்கு எவ்வளவு கலவரம் பண்ணியிருக்கு, எவ்வளவு கொலைகளை பண்ணியிருக்கு. ஆர்எஸ்எஸும் விஹெச்பியும் பஜ்ரங் தளும் எவ்வளவு மாநிலத்துல கலவரத்தை உருவாக்குறாங்க, தீ வச்சாங்க, பஸ்ல கொளுத்துனாங்க, முஸ்லீம்களை கொளுத்துனாங்க, கொலை பண்ணியிருக்காங்க, இனப்படுகொலை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ரகலையும் பண்ணி ஒரு கட்சியை வளர்த்தாங்க. எல்லாரும் கட்சி வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கும். இவங்க கட்சி வளர்த்த ஸ்டைலு தான், அது நமக்கு நல்லாவே தெரியும். பாபர் மசூதி இடிச்சாங்க, இன்னும் கிட்டத்தட்ட 100கணக்கான மசூதி இடிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. ஞானபாபி மசூதி மேல டார்கெட் பண்றாங்க. இப்படிதான் அவங்களோட கல்ட்டு, இப்படிதான் அந்த கட்சி வளர்ந்து வருது. இப்படியெல்லாம் நாங்க வளர்த்து கொண்டு வந்த கட்சியை நீங்க ஆட்சியை பிடிச்சது பிறகு பதவி எங்களுக்கு கொடுக்காம வேற ஆளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற அவங்க ஒரு கோவம். சிம்பிளான விஷயம் எடுத்துக்கங்க. இப்போ அஸ்ஸாம்ல தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் வந்து அங்க கட்டி அமைக்கப்பட்டிருச்சு. நார்த் ஈஸ்ட்டை முழுக்கவே அவங்க ஒரு ஸ்பெஷல் கன்சர்னா வச்சிருந்தாங்க. அது மணிப்பூரா இருக்கட்டும், அஸ்ஸாமா இருக்கட்டும், மேகாலயாவா இருக்கட்டும், நீங்க வந்து அருணாச்சல பிரதேசா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே நீங்க வந்து சிறுபான்மை மக்களுடைய வளர்ச்சி, மிஷினரிகளுடைய வேலை, இதெல்லாமே அங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து வடகிழக்கு மாநிலத்தில் ட்ரைபல் சமூகத்துக்கு இடையில நீங்கள் மணிப்பூர் கலவரத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நிலத்துக்கான சண்டையை அது வந்து கிறிஸ்தவ இந்து சண்டையாக மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்க அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட 40-50% ஈக்குவலாக இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன் மிஷினரிகள் அங்கே செயல்பட்டுருக்காங்க, கிறிஸ்தவ மாறி இருக்காங்க. இது வந்து ஒரு இன்னைக்கு மாறினது கிடையாது. 200-300 ஆண்டுகளாகவே அங்கே ஒரு மாற்றம் நடந்துதான் இருக்கு. அதை நம்ம தப்புன்னு சொல்லலை. எல்லா மதங்களும் ஒரு மத மாற்றத்தை செய்யறதுக்கான உரிமை இருக்கு. அது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. என் மதத்தை பற்றி பேசி நான் ஒருத்தனை என் மதத்துக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சுதந்திரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு. ஸோ அப்படி வடகிழக்கு மாநிலத்தில் நிறைய மிஷனரிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸும் அங்கே போய் சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்கு. ரொம்ப சீரியஸாக அஸ்ஸாம்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமுடைய வரலாறுல ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய ரோல் நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் பாஜகவுக்கு அங்கே ஒரு ஆதரவு நிலைப்பாடு வருது, ஆட்சி அமைக்கக்கூடிய இடம் வரும்போது வேற கட்சிகள்ல இருந்த ஹிமான்ஸ் பிஸ்வா சர்மா கொண்டு வந்து சிஎம் ஆக்கிட்டாங்க. அவர் தான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா உட்காந்துட்டு பயங்கர ரகலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ இங்க என்ன ஆகுனா அந்த கட்சிக்காக, ஆர்எஸ்எஸ்க்காக, இந்துத்துவாக்காக, பாஜகவுக்காக காலங்காலமா உழைச்ச ஒருத்தன் ஒரு டீம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் அது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்போ அவங்க கடுப்பாறாங்க. இவங்களுக்கு இருக்க பிரச்சனை சித்தாந்த பிரச்சனை கிடையாது.
கோரான ஆர்எஸ்எஸ் காரனை விட ஹிமான்ஸ் பிஸ்வா சர்மா இன்னும் மோசமான ஆர்எஸ்எஸ் காரனா செயல்படுறாரு. இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சராக ரொம்ப ரெக்கார்டா ரொம்ப மோசமா செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் தான். ஸோ அப்போ கோர் ஆர்எஸ்எஸ் டீம் இருக்கா பத்தியா அசாம்ல, அவனுக்கு கடுப்பாகல. இவரை ஏன் நீங்க சிஎம்மா கொண்டு வந்தீங்க? அவருக்கு தேவையான ஒரு டீமை கேபினட் அமைச்சர் ஆக்கிட்டாரு, கட்சிக்குள்ள மேல எடுத்து கொண்டு வந்துட்டார். அப்படிங்கும் போது ஒரு முரண்பாடு ஓடும். ஸோ இந்த முரண்பாடு இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஸ் கோர் டீமுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அதனாலதான் மோடி, அமித்ஷா இவங்க 2 பேரும் தனியா நிக்கிறது, கூட நட்டா நின்றுகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சிவராஜ் சௌகான்ல இருந்து மனோகர்லால் கட்டாரு, நிதின் கட்காரி இவங்க எல்லாம் தனியா நின்றுகிட்டு இருக்காங்க, யோகி ஆதித்யநாத் இவங்க எல்லாம் ஒரு டீமா நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ரொம்ப மோசமான பிரச்சனை. ஆனா மோடி ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டாரு நேற்று ஸ்டேட்மெண்ட்ல, நீங்க என்ன மீட்டிங் போட்டுக்கங்க, எவ்வளவு நேரம் பேசிக்கங்க, அடிச்சுக்கங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா நான் இருக்க வரைக்கும் நான் தான் பிரதமர், பாஜக ஜெயிச்சுதான் நான் தான் பிரதமர் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்எஸ்எஸ் சொல்றாரு. அவர் மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் யாரை பிரதமர் ஆக்கணும் ஆக்க வேணான்னு. கண்டிப்பா இன்னைக்கு அந்த தேர்தலாம் நேர்மையா நடந்துருச்சு அப்படின்னா மோடினால ஜெயிச்சிருக்க முடியாது. இப்ப நடக்க போற ஹரியானா தேர்தல் இருக்கு பாருங்க, இது நேர்மையா நடந்தா போதும், பாஜகவுக்கு என்ன நிலை இருக்குன்னு தெரிஞ்சிடும். மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும். மகாராஷ்டிரா தேர்தலில் தேதி அறிவிக்கிற கூட உங்களுக்கு வக்கு இல்லை, பயந்து ஓடுறாங்க அவங்க. ஏன் தேர்தல் தேதி அறிவிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு நல்லா தெரியும், தேர்தல் தேதி அறிவிச்சு நீங்க எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் 2 ஃபேஸா நடத்தி இவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி தோத்து போயிறாங்க. கண்டிப்பா உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா தான் ஜெயிக்கும். ஸோ அப்போ அதுக்கு பயந்துட்டு வேற ஸ்கீம்ஸை கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக 3 திட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேஷன் கேட்டிருக்காங்க. பட்ஜெட் அலோகேஷன் ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. பெண்களுக்கு பணம் கொடுக்குறது, அதே மாதிரி அங்கே படிச்ச இளைஞர்களுக்கு பணம் கொடுக்குறது, காலேஜ் போகிற மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு பணம் கொடுக்குறது, இது மாதிரி பல ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா மத்திய பிரதேசில் அது ஒரு சக்ஸஸ் மாடல். மத்திய பிரதேசில் அவங்க ஒரு பெரிய ஸ்வைப் அடிச்சாங்க இந்த எலெக்ஷனில். அது காரணம் என்ன அப்படின்னா அங்கே கொண்டு வரப்பட்ட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான். இந்துத்துவா மட்டும் கிடையாது. மிகப்பெரிய மன்னர் குடும்பத்தில் வாரிசுகள் தான் மகாராஷ்டிராவை ஆட்டு கொண்டு இருக்குது. இப்போ சௌஹான் இப்போதான் ஒரு ஓபிசியை கொண்டு அவங்க ஒரு சிஎம்மா வைக்கணுங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. சௌஹான் மாதிரி ஆட்கள் 20 வருஷமா இந்துத்துவா அங்கே பரப்புனாலும், 20 வருஷமா பாஜக அங்கே ஆட்சியை கோல்டு பண்ணி வச்சாலும், புதுசா 4 வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வந்தா தான் ஜெயிக்க முடியுங்கிறதான் பேட்டனே. முஸ்லீம் எதிர்ப்பு, இந்துத்துவா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஓட்டு போட மாட்டாங்க. ராமர் கோயில் கட்டினா ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. நீங்க ஏதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிக்கணும். இப்போ இந்த பாடத்தை அவங்க கத்துக்கிட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தலையும் ஹரியானா தேர்தலையும் எடுத்து பாருங்க, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்படியாவது ஓட்டை கேதர் பண்றதுக்காக. பட் ஆனால் அது கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் ஆகாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உத்தவ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா சில வேலைகளை பாக்குறாரு. அது இல்லாமல் சிவாஜி சிலை வேற கீழே விழுந்துருச்சு, அது அவருக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஏற்படுத்திடுச்சு. சிவாஜி சிலை அவரு எவ்வளவோ ரயில் விபத்து நடந்திருக்கு, எவ்வளவோ பாலை அடிச்சு விழுந்திருக்கு, எவ்வளோ மக்கள் செத்து போயிருக்காங்க. எதுலையுமே அவர் கண்டுக்காதவர் சிவாஜி சிலை விழுந்தவொடனே மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நான் 3 தடவை சிவாஜி சிலையினுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்றேன் அப்படிங்கிறாரு. அவ்வளவு மோசமான மனநிலை இருக்காங்க. ஸோ அப்போ சிலை விழுந்த அரசியல் இருக்கு இல்லையா, அது ஒரு அரசியலா மாறிச்சு. ஏன்னா சிவாஜி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய மதிப்பு மிக்க ஒரு ஆளுமையா பார்க்கப்படுது. அதனால இந்த ஓட்டு காலி ஆயிருமோ அப்படிங்கிற பயத்துல மன்னிப்பு கேட்கிற இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த தேர்தலில் நாம என்ன பண்ண போறோம், கிரவுண்ட்ல ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ண போதா இல்லையா, அப்படி ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணணும்னா அது என்ன டிமாண்ட் வைக்குது, அந்த டிமாண்ட் நம்மளுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் 3 நாளா நடந்த விஷயம். அதுல அந்த கேஸ்ட் சென்சக்ஸை பத்தி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டதுனால நாங்க ராகுல் காந்தி சொன்ன திட்டத்தை கூட நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட ஒரு எச்சரிக்கையை மோடிக்கு விடுறாங்க. மோடி அதே அன்னைக்கு அங்கிருந்து என்ன எச்சரிக்கை வர்றாரு அப்படின்னா 29 வரைக்கும் நான் தான் பிரதமர் அப்படிங்கிற எச்சரிக்கை வர்றாரு. இந்த சண்டை, இந்த பனிப்போர் தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கும். இது பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதனுடைய உள்கட்டமைப்புக்கும் ஒரு மிகப்பெரிய சரிவு தான். இது சரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுதான் இப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த முரண்றது இன்னும் நீடிச்சு தான் இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. என்னுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.